ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஓன் ஹவுஸ் ஹோம் டூரை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இது ஃப்ரண்ட்டில் செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல, அது அந்த செம்பருத்தி செடி அது பூச்சி வச்சதுனால கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. வீடுனாலே ரொம்ப ஸ்பெஷல், அதுவும் ஓன் ஹவுஸ். நிறைய பேர் ஒரு டைலாக் வரும்ல, என்ன சொல்கிறது, ஏளனம் இளக்காரம் அவமானம், நிறைய பேருக்கு உண்மைதாங்க அது. ஏன்னா நானும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் வீடுன்ற ஒரு விஷயத்தினால. அதனால் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த வீடு. ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கனெக்டட். நான் வீடுனாலே ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அதை நினச்சாலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நான் இந்த வீட்டுக்கு நான் சீக்கிரம் வரணும். அதுதான் என்னோடய இப்போது ஒரே வேண்டுதல். சீக்கிரம் என் லோன், என்னோடய டெபிட் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் நானே, என் ஹஸ்பண்ட், பசங்க வந்து இங்கே செட்டில் ஆகணுன்றது தான் என்னோடய தாட்டு. அதுதான் என் வேண்டுதல் கூட. கடவுள் எப்போ நிறைவேற்றுவாரு தெரியல. பட் பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்போது ஒரு முருகர் நம்மளுக்கு இது பண்ணுவாருன்ட்டு, அருள் புரிவாருன்னு. ஃப்ரண்ட்டு கேட் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு சின்ன போட்டிக்கும், அதுக்கப்புறமா என்ட்ராகி உள்ளே போனோடனே ரைட் சைடில் வந்துட்டு இபி கனெக்ஷன், அது அந்த பாக்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு படி இருக்குது மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் ஃபினிஷிங் டைலு. இது ஃபுல் டீட்டெயில் எனக்கு எதுவுமே தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். இது என்ன மரம், இந்த டோர் என்ன டைப்பு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வீடு அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த வீடுனாலே எமோஷ்னல் தாங்க எனக்கு. நான் எப்போல்லாம் இந்த வீட்டை பற்றி பேசுகிறேனோ என்னை அறியாமலே என் கண்ணில் தண்ணி வரும். இப்போ கூட அப்படி தான் இருக்குது. சாரி. இப்போ என்ட்ரன்னோடனே இப்போது இந்த மெயின் டோர் சிம்பிள் டிசைன் தான், ஃப்ளவர் போட்டு ஒரு செடி பாட்டில் செடி இருக்கிற மாதிரி. அப்புறம் ரைட் சைடில் ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் நிறைய என் குட்டியை தூக்கி வச்சுட்டு நிறைய சமைப்பேன். அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பான். இப்போ யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப பாசிட்டிவான வைப் இருக்கும் இந்த வீட்டில். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் முன்னாடி கூட நிறைய பேர் ரெண்ட்டுக்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். வீடுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுதான். இது ஃப்ரண்ட் ஹாலு. அந்த ஜன்னல்லேருந்து காலை கதிர்கள் சொல்லுவாங்கள்ல, சூரிய வெளிச்சம் அழகாக படும். அதுக்கப்புறம் இது என்ட்ரன்ஸ் காமிச்சால அது டிவி யூனிட். அதுக்கப்புறம் ஹால்லேருந்தே 2 பெட்ரூம் ஆப்போசிட்டில், ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று. இது வந்துட்டு லெஃப்டில் கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு இல்லை, மீடியமாக இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த பெட்ரூம் ஒன்று. அதுக்கப்புறம் இதுலேயே ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூம், அது குட்டியாக இருக்கும். இது அப்படியே வெளியே வந்துட்டால் இது பேக் டோரு, அங்கே வாஷ் பேஷன். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ட்ரான பூஜை ரூம். செம்ம பாசிட்டிவ் வைப் இந்த பூஜை ரூமில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போல்லாம் பூஜை பண்ணுறேனோ அப்போல்லாம் கவுளி கேட்கும். அதுக்கப்புறம் இங்கே போர்வெல் வந்துச்சு. பூஜை ரூமும் போர்வெல்லும் வாஸ்துப்படி எங்களுக்கு இங்கே தான் கரெக்டாக அமைஞ்சிச்சு. இந்த பூஜை ரூம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிகாஸ் யாருக்கெல்லாம் இந்த ஓன் ஹவுஸுன்ற விஷயம் ரொம்ப பெரிய எமோஷ்னல், கொஞ்சம் வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.